வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, நம்ம பிரபல நடிகை சமந்தாவோட அப்பா ஜோசப் காலமாக இருக்காங்களாம். நிலை குறைந்து நொறுங்கிய அவங்க சமந்தா எமோஷனலான ஒரு பதிவு தான். என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். பிரபல நடிகை சமந்தாவின் தந்தை இன்று காலமாக இருக்காங்க. இந்த தகவலை சமந்தா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே ரசிகர்கள் கொஞ்சம் அதிர்ச்சியாகி சமந்தாவுக்கு ஆறுதலாக சொல்லிட்டு இருக்காங்க. தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வரவர் தான் சமந்தா. தமிழ் தெலுங்குன்னு பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க. தன்னுடன் நடித்த நாக சைத்தன்யா கடந்த 2017ஆம் ஆண்டு காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள 4 ஆண்டுகள் மட்டுமே நடித்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக 2021ஆம் ஆண்டு தம்பதி 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் தமிழ் தெலுங்கு திரையுலக ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானாங்க. தற்போது சமந்தாவின் அப்பா ஜோசப் பிரபு சொல்லும்போது இந்த விவாகரத்து மற்றும் எதிர்பாராத ஒன்று இதை பற்றி கேள்விப்பட்டதுமே என்னுடைய மனம் செயலற்று போயிடுச்சு. எல்லா பிரச்சனையும் சில நாட்கள் சரியாயிடும்னு அது முதல்ல நினச்சேன். ஆனால் என் மகன் அவரது இந்த பக்குவமுள்ள விளக்கங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்திட்டாங்க. என்னுடைய மகள் இன்றைய இதை நன்றாக யோசித்து தான் இந்த முடிவை எடுத்திருக்காருன்னு ஒரு இதுவாக சொல்லியிருந்தார். இந்த விவாகரத்துக்கு பிறகு தொடர்ந்து படங்கள் நடிச்சு வந்த சமந்தா அது மயோட்டிஸ்னு ஒரு தசை சுழற்சி நோயால் பாதிக்கப்பட்டாங்க. அதற்கு தீவிரமான சிகிச்சை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. சிறிது காலம் நடிப்பில் ஓய்வெடுத்தாங்க. பிறகு மீண்டும் படங்களை கவனம் செலுத்திட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நடிகை சமந்தா தன்னுடைய வாழ்நாளில் கடந்த சில விஷயங்களை வெளிப்படையாகவே அவ்வப்போது பகிர்ந்துருக்காங்க. சமீபத்தில் கூட தன்னுடைய தந்தையை பற்றி சொல்லியிருந்தார். காஃபி வித் கரண்ட் சீசன் 7 நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட சமந்தா சினிமாவில் நடிக்கணுன்ற மாதிரி இருந்தது என்னுடைய கனவா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு சமந்தா என்னுடைய கடனை திருப்பி செலுத்த மாட்டேன் என்னுடைய அப்பா சொல்லிட்டாரு. என்னுடைய மேற்படிப்புக்கு பணம் செலுத்த எனக்கு குடும்பத்துக்கும் பணம் இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் தான் நான் சினிமாவில் சேர வேண்டியதாக நிலைக்கு வந்தேன். கடனை என்னால் செலுத்த முடியாதுன்னு என் தந்தை கூறி தருணம் என் வாழ்க்கையை மாற்றிருச்சு அப்படின்ற ஒரு எமோஷனலான பதிவு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தெலுங்கு ஆங்கில இந்தியான ஜோசப் பிரபுன்ற திடீர் உயிரிழந்திருக்காரு. இந்த தகவல் சமந்தா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருந்தாங்க. அது குறித்து விதமாக அன்டில் வி மீட் அகெயின் டேட் அப்படின்னு உடைந்த ஒரு ஹார்ட் எமோஷனல் போஸ்ட் ஒன்று பதிவிட்டிருந்தாங்க. மீண்டும் நான் சந்திக்கும் வரை என்னுடைய இதயம் உடைந்திருக்கும் அப்பா எங்கள் கனத்த இதயத்தோட பதிவிட்டிருக்காங்க சமந்தா. அவங்களுடைய மனம் ஆறுதல் அடைய நம்ம என்ன சொல்ல முடியும்னு தெரியல. இதை சமந்தா ரசிகர்கள் தங்கள் இடங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பலரும் சமந்தாவின் ஆறுதலையும் சொல்லிட்டு இருக்காங்க. சமந்தா தந்தை இறந்த செய்தி தமிழ் தெலுங்கு வட்டாரத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சமந்தா தந்தையின் மரணத்துக்கு காரணம் இன்னும் எதுவும் தெரியல. அது ஹெல்த் இஷ்யூவாக தான் இருக்கும். மற்றபடி வேறு என்ன இருக்க போது ஆறுதல் ஆகும் சமந்தா. தேங்க்யூ.